சார் இந்த பென்சில் நிஜமா சார்? நிஜம்தான்டா. அப்ப நானு? நீ நிஜம்தான். இல்லை சார், நான் நிஜம், இந்த பென்சில் நிஜம், இந்த பை நிஜம், ஸ்கூல் நிஜம், எல்லாம் நிஜம் தானே. ஆனா ஏன் அது எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. இப்போ பென்சிலை இந்த பையில வச்சிருந்தேன் சார், இப்ப காணோம். யாரோ எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நான் போய் தேடுறதா, இல்ல நான் எங்கேயோ மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு இங்க யாரையாவது பழி சுமத்துற மாதிரி, இல்ல இங்க யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு 19 எல்லாரையும் குறை சொல்றதா. அந்த பென்சில் என்னது இப்ப காணோம் அப்படின்னா, காணுங்கிறது என்ன? பென்சில் அது எங்கேயும் போகாது. அது நீ கடைசியாக எங்கே பயன்படுத்தினியோ அந்த இடத்துல எங்கே வச்சியோங்கிற அதுவா எங்கேயும் போகாது. அது நிஜம்தான். ஆனால் மனசுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லை, அதுதான் கொஞ்சம் அதீதம். நீ சும்மா இந்த பையை எடுத்து பார்க்கலாம், இருக்கான்னு பார்க்கலாம், இல்லையா சரி ரைட், இல்லைன்னா நீ சொல்லலாம் பேனா பென்சில் வச்சுருந்தேன், இப்போ எழுதணும் எங்கே வச்சுன்னு தெரில அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த டைலாக் நீ சொன்னீங்கன்னா, யாராவது எடுத்திருந்தா இல்லை யாராவது பார்த்துருந்தா, டேய் உன் பென்சில் இதோ இருக்குடா இந்தடா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஸ்மூத். ஆனால் யாராவது எடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு நீ கற்பனை பண்ணுறது பாரு, அது தான் கொஞ்சம் அதீதம். ஒருவேளை வீட்டில் வச்சிருக்கலாம், வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம், இல்லை பை ஓட்டியா இருந்து வழியில் விழுந்திருக்கலாம். இல்லை, அது கொஞ்சம் யோசிக்கிற இடமா இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்க. இது ஏன் சொல்கிறேன்னா, லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ் பாக்ஸ். இப்போ நான் எனக்கு தான் நிஜம், நான் இன்னொருக்கு நிஜமே கிடையாது, தெரியுமா உனக்கு? இப்போ நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன், அவர்கிட்ட ஒரு 10 ரூபா கடை வாங்க போகிறேன், இல்லை ஒரு 10 ரூபா அவருக்கு கொடுக்க போகிறேன். ஏதோ ஒரு பரிவர்த்தனை அவர்கிட்ட நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தயாரிப்போடு நான் போகிறேன். போகும்போது அவர் இருக்கலாம், இல்லாமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இருந்தா நான் கேட்கறதுக்கான பதிலை அதே பதிலை கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது பதிலை கொடுக்கலாம். அப்போ நான் நினைக்கிற மாதிரியே அங்க நடக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா அது நான் இல்லை, நான் வேற, நான் வேற, நான் எனக்கு மட்டும் நிஜமா இருக்கேன், சூழல் எனக்கு நிஜம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு, அதன்படி அது இயங்கிக்கிட்டே இருக்கு. அதை போய் நாம யோசிக்க முடியாது இல்லையா? என்னடா வித்தியாசமா இருக்குதா? எல்லா கிளாஸ் ஃபுல்லா அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே பார்த்துருந்தாங்க, என்ன இவனும் வாத்தியாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு. இருந்தாலும் அந்த ஸ்பெல் பவுண்ட் சைலன்ஸ் it gives us space for us to continue the dialogue. ஆமா, இப்போ இந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸ்குள்ள இருக்க நாம ஒரு பொருளை தேடி போறோம். இப்ப உன் பை உள்ளார பென்சில் இருக்கு அப்படின்ட்டு நீ தேடிக்கிட்டு போற. ஓகே, அங்க உள்ள தேடும்போது பைக்குள்ள இருக்க பென்சிலை காணும். வச்சிடலையா, மறந்துட்டியா, தொலைச்சிட்டியா அப்படிங்கறதுனா வேற. நீ தேடிட்டு போனதுன்னா பைக்குள்ள முதல்ல என்ன செய்வ? பைக்குள்ள ஜிப்பை டக்குன்னு திறந்துட்டு அப்படியே எங்கேயும் வேற எங்கேயோ பார்த்துட்டு கையை மட்டும் உள்ள விட்டு தொழாவி அங்கே பென்சில் அம்புடுதான் பார்த்துட்டு இருந்தா எடுத்துருக்க. அங்கே கையில் எதுவுமே பட்டலன்னு உனக்கு ஒரு ஷாக் கிடைக்கும்ல. நீ எதிர்பார்த்தது அங்கே இல்லைன்னு ஒரு ஷாக் கிடைக்குதுல்ல. அந்த ஷாக் இஸ் டீச்சிங் யூ சம் அதர் திங்.